Hi, my dear beautiful people in the world, good morning. உலக மக்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ. ஏற்கனவே நான் இந்த வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். இப்போ இல்லை, நாளாச்சு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இது சம்மந்தமான வீடியோக்கள், ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன். இது கூட ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். பட் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் நான் வந்து ஒரு குட்டி கதையோ இல்லை வேறு எந்த கதையோ நான் எடுத்துக்கிட்டாக்க வேறு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு உதாரணங்களை சொல்லி, ஏதாவது பழமொழிகளை சொல்லி, எதையாவது ஒன்று சொல்லி அப்படியே தான் நான் அது உள்ளார போயிடுவேன். அப்படி தான் இப்போ கூட. ஆமாம், இப்போ 2 கதைகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடவுளை தேடாதீர்கள், 2யும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் படிக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் ஒன்று போயிடுவோம். இந்த ஆக்சுவலாக காலையில் தற்செயலாக இந்த புக்கு நான் பார்த்தேன். இதில் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம், இது என்னை பற்றி இது போல் இருந்தது. ஏன்னா அதனால தான் வந்து சரி சொல்லிட்டு அதை நான் எடுத்துட்டு படித்தா என்னடா இது நம்மளை பற்றியே இது மாதிரி இருக்குதே அப்படி சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி நம்ம அதை படிச்சிடுவோம், மக்களுக்கு படிச்சுட்டு சொல்லிவிடுவோம் அப்படி சொல்லிட்டு தான் இதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல் புக். இந்த புக்கு எங்கேயா கிடச்சிதுன்னா வாங்கி படிங்க. டெய்லி ஒன்று படிங்க. ஒரு 100 ஆமாம், இதில் வந்துட்டு ஒரு 100 விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் நீங்கள் வந்து அதை நீங்கள் படிச்சிங்கனாக்கா உங்கள் மைண்ட் அவ்வளோ அற்புதமாக ஆகிடும். அதாவது என்னது, நம்ம டேக் அ லீடு, ஆமாம், லீட் டு சர்வ், அப்புறம் கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் ரீடிங், அப்புறம் மேக் அ டிஃப்ரென்ஸ், அப்புறம் தேர் இஸ் ஸ்டில் நோ டேக்ஸ் ஆன் லவ், அந்த மாதிரி. ஆமாம், இஃப் யூ ஆர் நாட், ஆமாம், ஸ்ட்ரைவிங் யூ ஆர் டையிங், இந்த மாதிரி ஒரு 100 விஷயங்கள் இருக்குது. இதில் காலையில் திடீர்னு நான் இது பார்த்தேன். பெட்டர் யுவர் செல்ஃப், பெட்டர் யுவர் செல்ஃப். பெட்டர் யுவர் செல்ஃப் மீன்ஸ் வாட்? நம்மளை பெட்டர் பண்ணிக்கிறது தான். ஆமாம், பெட்டர் யுவர் செல்ஃப், பெட்டர் தெம் செல்ஃப், பெட்டர் யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப்னா என்னது? ஆமாம், யுவர் செல்ஃப், மை செல்ஃப், இந்த மாதிரி தான். இது எப்போ மை செல்ஃப்னா என்னை பற்றி, யுவர் செல்ஃப்னா உன்னை பற்றி. எப்படி பெட்டர் பண்ணிப்பது, எப்படி பெட்டர் ஆக்கிக் கொள்வது என்பது தான். இட்ஸ் அ மோட்டிவேஷன் கோட்டேஸ். ரொம்ப நல்லா இருந்தது, நான் படித்தேன். எனக்கு புத்தி சொல்கிற மாதிரி இருந்தது, அதனால் வந்து இதை நான் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா பெட்டர் யுவர் செல்ஃப். நான் படிக்கிறேன், அப்படியே பாருங்கள், அது நான் மீனிங் சொல்லிடுறேன். முதல் ஒரு தடவை அது ஃபுல்லாக படிச்சிடுறேன். ஏன்னா படித்தவர்கள், அறிஞர்கள், ஆங்கிலம் நன்றாக ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர்கள் இருப்பீங்க. விட்டு படித்தாக்கா அது கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகும். அப்போ அப்படி ஃபுல்லாக ஒரு தடவை படிச்சுட்டு தென் ஆஃப்டர்வர்ஸ் தமிழில் நான் அதுக்கு மீனிங் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஆமாம். ஹியர் அ பியூட்டிஃபுல் ப்ரேயர் ஐ கேம் அக்ராஸ். த ஆத்தர் இஸ் அன்னோன். புரியுதுங்களா? ஒரு ப்ரேயர் ஒன்று, ஆத்தர் பேர் யாருன்னு தெரியல, யாரோ எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், லார்ட் do nowhere better than I know myself that I am growing older. Keep me from getting too talkative and thinking I must say something on every subject and on every occasion. Release me from carving into straighten out everybody's affairs. Teach me the glorious lesson that occasionally it is possible that I may be mistaken. Make me thoughtful but not moody, hateful but not boozy. For do knowest, Lord, that I want a few friends at the end. ரொம்ப அருமையான ஒரு ப்ரேயருங்க அது. அருமையான பேர். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்று சொல்லப்படலை. அதாவது என்னன்னாக்க முக்கியமான ஒரு விஷயம். அதாவது டு நோ மை செல்ஃப், என்னை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு. ஆமாம், மற்றவர்களை பற்றி நம்ம அறிந்தோம், அறியவில்லை. ஆனால் மற்றவர்களை அறிந்த மாதிரி பேசுவது தவறு. என்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு. ஆமாம், மற்ற 1000 பேருக்கு 1000 அஃபேர்ஸ் இருக்கும். நமக்கு என்ன அவசியம்? அவங்க அஃபேருக்கு அவங்களுக்கு நாம் இந்த ஆசை இருக்குது, இந்த ஆசை இருக்குது, அந்த ஆசை இருக்குது, இந்த ஆசை ஏதோ. பட் அதில் அக்கறை கொண்டு, அதில் மூக்க விட்டு, அதில் வந்து நோஸ் கட்டாகி, அதில் துன்பப்படுற மாதிரி விஷயங்கள் வேண்டாம். நான் அதை தான் செய்கிறேன். அடிக்கடி தேவையில்லாமல் எவன் பிரச்சனையாவது எடுத்துக்கினா அவனுக்கு புத்தி சொல்கிறன்ற பேரில் எனக்கு நானே வந்து என்ன அந்த சூனியம் வச்சுக்கிறேன். மல்லாக்கா படுத்துக்கின்னு எச்ச துப்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு பொருந்தும். ஆமாம்,
அழகா படுத்துக்கின்னு எச்சு துப்புனா யார் மேலே விழும்? என் மேலே தான் விழும். அதுதான் நான் அடிக்கடி பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே திடீர்னு நான் பார்த்தேன். அதாவது லார்ட் டு நோஸ் பெட்டர் தேன் ஐ நோ மை செல்ஃப் தட் ஐ எம் க்ரோவிங் ஓல்டர். எனக்கு வயசாகினே போகுது. இன்னும் இருந்தாலும் மற்றவனை பற்றி பேசுகிறதே என் வேலையாக போயிடுது. இப்போயாவது திருந்தி ஒழுங்காக அதுக்கிடாம அவன் அவனும் அவனுக்காக அவன் யாருக்கு அவனை பற்றி நமக்கு என்ன ஆகிற ஜட்டானா வாழ்ந்தா என்னன்னு போகிறது விட்டுட்டு தேவையில்லாமல் அவங்களுக்கு புத்தி சொல்கிறது அறிவுரை சொல்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணுகிறேன். ஸோ அதுதான் போல இருக்குது. லார்ட் டு நோவஸ் பெட்டர் தேன் ஐ நோ மை செல்ஃப் தட் ஐ எம் க்ரோவிங் ஓல்டர். நான் வயதாகி போய் கொண்டே இருக்கிறேன். சரியா? அப்புறம் கீப் மீ ஃப்ரம் கெட்டிங் டூ டாக் ஆக்டிவ். இந்த வளன்னு பேசின்னு இருக்கிறேன் பார்த்தியா, அதுலேருந்து தயவு செஞ்சு என்னை விடுதலை பண்ணு. இட்ஸ் கெட்டிங் போ. ஆமாம், இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி பேசி நிற்கிறது எனக்கு போர் அடிக்குது. ஓகேவா? ஸோ இன் திங்கிங் ஐ மஸ்ட் சே சம்திங் ஆன் எவ்ரி சப்ஜெக்ட் அண்ட் ஆன் எவ்ரி அக்கேஷன். சரி, அது மாதிரி வேணாம், எந்த அக்கேஷன் வேணாம் நமக்கு என்ன. ஓகேவா? ரிலீஸ் மீ ஃப்ரம் கிராவிங் டு ஸ்ட்ரைட்டன் அவுட் எவ்ரிபடிஸ் அஃபேர். மற்றவங்க பிரச்சனைகள்லேருந்து ஆமாம் அவங்கள ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன், அவங்கள திருத்துறேன், அவங்கள கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தயவு செஞ்சு என்னை விடுதலை பண்ணிவிடு. ஓகேவா? அப்புறம் டீச் மீ த க்ளோரியஸ் லெசன் தட் அக்கேஷனலி இட் இஸ் பாசிபிள் தட் ஐ மே பி மிஸ்டேக்கன். நான் பண்ண தவறுகள்லாம் இருக்கு இல்லையா, எவ்வளோ தவறுகள் நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த தவறுகளெல்லாம் ப்ளீஸ் எனக்கு தெரிய பண்ணு. அப்போ தான் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நான் பண்ணாமல் இருப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ மிஸ்டேக்ஸ். நான் நிறைய பண்ணுறேன், ஆனால் பட் நீ ஜஸ்ட் அதிலேருந்து என்னை விடுதலை பண்ணு. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் என்னை பார்த்துக்க, வழி நடத்து. ஓகே. அண்ட் அப்புறம் என்னது, ஓகே, அக்கேஷனலி இட் இஸ் பாசிபிள் தட் ஐ மே பி மிஸ்டேக்கன். ஓகேவா? சரி, மேக் மீ தாட்ஃபுல். என்னை வந்து நல்ல தெளிவுள்ளவனாக. அப்புறம் வந்து பட் நாட் மூடி மாதிரிலாம் வைக்காது. அது தட் இஸ் எனக்கு பிடிக்காது. ஐ எம் நாட் அ மூடி. நான் யதார்த்தம். மூடி இஸ் இருக்காம ஐயோ டேஞ்சரஸ் சொல்லலாமா, நின்றுக்கிட்டே இருப்பான், பேசிகிட்டே இருப்பான், டக்குன்னு முதுகில் ஊற்றிடுவோம். வேண்டாம். அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ என்னது, மேக் மீ தாட்ஃபுல் பட் நாட் மூடி. ஹெல்ப்ஃபுல், ஹெல்ப்ஃபுல்லாக இரு பட் நாட் பூசி. அந்த மாதிரி வேணாம். ஓகேவா? So do know as Lord that I want a few friends at the end. கட்சி காலத்தில் எனக்கு சும்மா 1-2 ஃப்ரெண்டு மட்டும் கொடு. ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், நாட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணும். ஜஸ்ட் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். சாகும்போது 4 பேர் சொல்கிறாங்கல்ல, அந்த 4 பேருக்கு நன்றின்னு வானுங்க பார். பாடையை ஏற்றிட்டு போகிறான் இல்லையா 4 பேர், அதுதான். ஓகே. ஸோ தட்ஸ் குட். நல்ல ஒரு விஷயம், அருமையான விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இன்னொரு தடவை படிக்கணுமா? வேண்டாம். ஓகே, சரி. அங்கேருந்து இங்கே வந்துடுறேன். கடவுளை தேடாதீர்கள். இது வந்து யாருன்னு சொன்னாக்க, நம்ம தென்கட்சி கோ சுவாமிநாதன் இருக்கார் பார்த்தீங்களா? ஆமாம், தென்கட்சி கோ சுவாமிநாதனுடைய இந்த தினம் ஒரு தகவல் வானொலி. அந்த காலத்தில் எங்கள் அப்பா இதை கேட்காம வெளியேன்னு விட மாட்டார். முதல்ல இதை கேட்டுட்டு தான் காலையில் 7 o'clock என்னமோ அது போடுவாங்க. அந்த ரேடியோவில் வானொலி இருக்குல்ல, ஆமாம், ஆகாஷ்வாணி, அதில் போடுவாங்க தென்கட்சி சுவாமிநாதனுடைய அந்த அதை கேட்டுட்டு தான் போகணும். எங்கள் அப்பா உடைய ஆர்டர் அது. அந்த மாதிரி நான் எல்லாம் அவருடைய எல்லாத்தும் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வானொலியில் அவருக்கப்புறம் இலசை மாறன்னு சொல்லிட்டு வந்தார். அது ஐ திங்க் 2000 ஆண்டுகளில் 2000 இலசை மாறன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவரும் அந்த பதவி, அந்த வானொலி இவர் வாசிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு அவர் வந்தார். ஸோ அவருடைய கதைகளில் இருந்து வந்துச்சு, குட்டி கதைகளில் இருந்து போதனை இஸ் நாட் போதனை, குட்டி கதை தான். அதுலேருந்து ஒரு 2 கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் வந்து ஆண்டவனுக்கே அடையாளம் தெரியவில்லை அப்படின்ற ஒரு டைட்டில். ஓகேவா? ஸோ கடவுளுக்கு ஒரு நாள் கவலை. சரியா? கடவுள் எல்லாருக்கும் கவலை இருக்கும்பா. கடவுள் மட்டும் நான் கவலை இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? ஸோ அவருக்கு ஒரு நாள் கவலையாம். என்னன்னு பார்ப்போம். மனிதர்கள் மனம் போல போக்குன்னு தானே போகலாம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. அந்த மாதிரி இந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது மனிதர்கள் மனம் போன போக்கில் போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம்.
சரி, ஓகே. ஆமாம், பயன்படுத்துகிறார்களா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை பக்குவமாக மூடி வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அவன் அவங்க கூட போயின்னுக்கிறான். கடவுள் கொடுத்த அறிவையோ, கடவுள் கொடுத்த சொத்தையோ, கடவுள் கொடுத்த ஞானத்தையோ கண்டுக்கிறதே இல்லை. அது பத்திரமா வச்சிருக்கிறானா, பாதுகாக்கிறானா, நத்திங் டு. அதுக்கெல்லாம் ஒன்றும் அதை பற்றி அவன் ஒன்றுமே இருப்பாமா. போய்கொண்டே இருக்கிறார்கள். என்னது, மனம் போன போக்கிலே போய்கொண்டே இருக்கிறார்கள். பயன்படுத்துவதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை பக்குவமாக என்ன பண்ணிட்டான்? ஆமாம், மூடி வச்சுட்டான். புக்கு மூடுற மாதிரி மூடி வச்சுட்டான். அடப்பாடா, உன் அறிவு வச்சுக்கினாங்க என்ன அவனு பண்ண முடியாது. ஆமாம், ஒன்றும் பொம்மை பண்ணி ஏரி மண்ணை எடுத்து உனக்கு பொம்மை பண்ணி செலவு பண்ணி பிள்ளையார் சதுர்த்தி வருது. ஆமாம், எல்லாம் அந்த ஏரி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணி அங்கே விற்பான். அதை எடுத்துகிட்டு போய் முட்டியை போட்டு மண்ணில் கூட்டிப்பான். என்னப்பா முட்டாள் பார்ப்பான். பேர்பட்ட முட்டை ஏரி மண், அது ஒரு பொம்மை பிள்ளையார் ரோட்டில் வச்சு விற்பான். டிராஃபிக்கை நாசம் பண்ணுவான். மோட்டர் சைக்கிள் போக முடியாது. ஆமாம், எதிர்க்க கொடை அது லொட்டு லொசுன்னு இருப்பான். இதில் வேறு மெயினாக முச்சந்தியில் வேறு வச்சுருவானுங்க. அவங்க அம்மாவை தேடி இருக்கிறாராம். அவங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணுமா, அன்றைக்கி தான் கல்யாணம் கட்டிப்பாரான். அவர் உட்காந்துக்கிறார் அதாங்க முச்சந்தியில். ஒவ்வொரு வீட்டு முச்சந்தியில் இருக்க முடிச்சந்தில் வச்சுருப்பான். பைத்தியாங்க. ஸோ இப்போ அது ஒரு பிரச்சனை. நம்ம மோட்டர் சைக்கிள்லாம் எடுத்துன்னு போக முடியாது. கொஞ்சம் பார்த்து தான் போகணும். சரியா? அது பிள்ளையாரெலாம் காப்பாற்ற மாட்டார்ப்பா. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். சரியா? ஸோ இப்போ அது வேறு. அப்போது அந்த அறிவை பக்குவமாக மூடி வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு அவர்களையே அடையாளம் காட்ட வேண்டிய சூழ்நிலை. என்ன செய்யலாம்? கடவுள் யோசித்தார். பார்க்கலாம், இவனை அடையாளம் காட்டுறதே போயிட்டு கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறான். கண்ணாடியில் அவன் மூஞ்சை காட்டுறது, கண்ணாடியில் பார்த்துட்டு யார் இது நானான்றான். ஆமாப்பா, கண்ணாடி பொய் சொல்லுறான். ஆமாம், அவன் கண்ணாடி இவ்வளோ பெருசாக வச்சுன்னுக்குறான்ப்பா. ஆமாம், பொண்ணுங்க சொல்லவே வேணாம், இன்னும் பெருசாக வச்சுக்கும். மூஞ்சி முகரை அதில் பார்த்தா வேறு மாதிரி பிசாசு மாதிரி இருக்கும். அடையாளம் தெரியல. ஆமாம், நானா இது அப்படின்ட்டு பின்ன லிப்ஸ்டிக்கு அது மயில் மண்ணாங்கட்டி இந்த சடை அந்த சடை அந்த கொடை இந்த கொடை எல்லாத்தையும் போய் மாட்டிக்கணும். முன்னாடி என்ன பெய்மை தான் இருக்கும். நீ இயற்கையாக போய் நில்ல, அது மூஞ்சை காட்டும். நீ செயற்கையாக போய் நின்னா அது யாரோ மாதிரி தான் காட்டும். சரி, ஆக அவர்களுக்கு அவர்களையே அடையாளம் காட்ட வேண்டிய சூழ்நிலை. என்ன செய்யலாம்? கடவுள் யோசிக்கலாம். போகும் நடா, இவனையே அடையாளம் தெரியலையே, எப்படி இந்த பயலை புத்தி சொல்லுவான் நான் மாற்றுறது, எப்படியாவது இவனை இப்போ அவனை அடையாளம் காண வைக்கணும். அவனை அடையாளம் காண வைக்கலனாலும் பரவாயில்லை, நம்மளையாவது இவன் அடையாளம் கண்டுபிடிக்கணும். கடவுள்னா யார், அதையாவது இவன் அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் கனவுல வர்றார். இப்போ ஜான்பாஸ்கோ மாதிரி ஒருத்தவங்க கனவுல வராருன்னு வச்சுக்கேன், கதை அப்படி. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு, தூங்கி கொண்டிருந்த ஒரு மனிதனின் கனவில் கடவுள் தோன்றினார். தூரம் ஒருத்தர் நல்லா நம்ம தனுஷ் மாதிரி ஊரில் தூங்கின்னு இருப்பான். அவன் கனவுல போகிறாரு, அப்படி வர்றாரு கனவு. அவன் நல்லா தூங்கின்னுக்கிறான். ஆமாம், செம்ம தூக்கம், அப்படியே தூங்கின்னுக்கிறான். கடவுள் வர்றார். என்ன பண்ணுறாரு பார்க்கலாமா? உடனே தூங்கி கொண்டிருந்த ஒரு மனிதனின் கனவில் கடவுள் தோன்றினார். ஏய் மனிதனே அப்படின்றார், குரல் கொடுக்குறார். அசரீரி தெருவில் சினிமா படத்தெல்லாம் பயங்கரமாக காட்டுவான். இடி மின்னெல்லாம் காட்டி பூமி பூலோகம்லாம் அப்படியே சும்மா பலகரமாகலாம் காட்டி அதுக்கப்புறம் தான் இவரை காட்டுவான். எல்லாம் அப்படி என்ட்ரி கொடுக்கணும். ஒரு நடிகை வந்தால் எப்படி காட்டுறான் பார்த்தியா, அப்படி தான் காட்டுவான். சரி, ஏய் மனிதனே, நான் உன்னை என் செய்தி தொடர்பானவனாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்திருக்கிறேன். நியூஸ் பேப்பர் மாதிரி நியூஸ் வாசிக்கிறதுக்கு என்னை உன் செய்தி தொடர்பான ஜேர்னலிஸ்டாக மாத்துறார். ஊர்லெல்லாம் போய் என்னை பற்றி சொல்லிட்டா, நான் தான் கடவுள், நான் தான் ஆடி 4 அழகு ராஜா, ஆக்குபோன்னு நான் தான் அழிப்போன்னு, படைப்பவன் பிரம்மா கிரம்மா இயேசுநாதர் எல்லாம் அவ்வளோ தலைவர் எல்லாம் சாமி நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கினேன். கடைசியில் பாவம் உருவாக்கினவருக்கு இவனுக்கு அவர் அடையாளம் தெரியல. இப்போ கனவுல தோன்றி நீ என் செய்தியாளனாக இப்போ ஊரெல்லாம் போய் சொல்லு. யாரை பற்றி? என்னை பற்றி, அவரை பற்றி, என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ ஏ மனிதனே, நான் உன்னை என் செய்தி தொடர்பாளராக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்திருக்கிறேன். என்ன பண்ணுறாரு? முடிவு செய்து கொண்டிருக்கிறார். இனிமேல் நீ தான் உலகம் முழுவதும் என்னை பற்றியும்
எனது கொள்கைகளை பற்றியும் மனிதர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்றார். உடனே அப்பா என்னடா அது பெரிய விஷயம். அதுவும் வந்து ஆண்டவன் கடவுளே வந்து நம்மளை வந்து வேலைக்கு அமர்த்திக்கினாரு. இங்கே என்னடான்னா ஒரு வேளை வேலை கொடுக்க மாட்டேறான். ஒரு படம், அருமையான படம், செம படம். இந்த சூழ்நிலையில் சொல்லி தான் வாழ்க்கை படகுன்னு சொல்லிட்டு ஒரு படம், பழைய படம். யார் அவர்? எஸ்எஸ் வாசன், ஜெமினி ஸ்டுடியோ ஓனர் இருக்கிறார்ல, அவர் தான் டைரக்டர், அவர் தான் ப்ரொடியூசர். படத்துக்கு அவங்க தான். வாழ்க்கை படகு படம். ஹீரோ வந்து யார் யாருன்னு கேட்டாக்க, ஹீரோ வந்து ஜெமினி கணேசன், முத்துராமன், பாலாஜி, தேவிகா தான் ஹீரோயின். நல்ல படம், அருமையான படம். மொத்தம் பாட்டுகள் 10-15 பாட்டு மேலே இருக்கும். நிறைய பாட்டு இருக்குது அதில், ஏகப்பட்ட பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆமாம், நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, செம்ம பாட்டு. அந்த அது வந்து தேவிகா வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து போயிடும். ஆமாம், அவர் குழந்த, அவர் ஜெமினி கணேசனுடைய குழந்த, அது வந்து வளர்ந்துருக்கும். ஜெமினி கணேசனுக்கே தெரியாமல் அந்த குழந்தைய வந்து அவர் வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு சீன் அமைச்சிருப்பாங்க. அந்த கதைகள் அப்படி இருக்கும். அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு அது ஒளிந்திருந்து பார்க்கும் தெய்வீகா. அப்போ அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு ஒரு பாடல், செம பாடல், சூப்பர் பாடல். சின்ன சின்ன நல்ல சாங் அது. எனக்கு சின்ன சின்ன கண்களுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு. கண்கள் இல்லை, கண்ணன். கண்ணன். ஆமாம், சின்ன சின்ன ஆமாம், சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, தன்னண்ண 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 தன்னண்ண. ரொம்ப அருமையான சாங். வரி தெரியல, வந்துட்டேன். ரொம்ப எவ்வளோ நிறைய ரொம்ப நாளாவது பார்த்து இந்த படம் பார்த்து. பட் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அந்த படத்தை. நான் ஏகப்பட்டதோட பார்த்துருக்கேன். பட் ரொம்ப நாளாச்சு இல்லையா, கரெக்டாக ஞாபகத்தில் இல்லை. என்னன்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜெமினி கணேசன் ஃபேமிலி வந்து அரச குடும்பம். அவங்க குடும்பம் அரச குடும்பம்னா உயர்ந்த குடும்பம் இல்லையா, அப்படி தானே. ஸோ இந்த தேவிகா வந்து பார்த்தாக்க வந்து அவங்களும் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். பட் என்னன்னா, இடையில் வந்து வறுமையில் தள்ளப்பட்டு ஏழ்மைக்கு போயிடுறாங்க. அப்படி அப்பா இல்லாமல் அப்படி அம்மா வந்து நல்லா படிக்கலாம் வச்சு வந்து அம்மா ஐயோ நல்லா நல்லா படித்து வேலைக்கு போய் சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கும். அப்படி அந்த அம்மாவும் தாயும் தான், பொண்ணும் மகளும் தான். பொண்ணும் மகளும்மா, அம்மாவும் பொண்ணும் தான். ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு படிச்சுட்டு நல்ல படிப்பெல்லாம் படிச்சுட்டு வேலைகளெல்லாம் எங்கேயும் போய் தேடிக்கிடி அவனும் வேலை கொடுக்காம கடைசியில் ஒரு நாடக கம்பெனியில் வந்து ட்ராமா கம்பெனியில் வந்து வாய்ப்பு கிடைக்கும். முத்துராமன் தான் டைரக்டர். ஆமாம். ஸோ அப்போது வந்து ஒரு ட்ராமா கம்பெனியாக அவன் சொல்ல, ஐயோ நம்ம குடும்பம் ரொம்ப நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, ட்ராமா அது நாதாரி விஷயம். அது ஒரு நாசம். ட்ராமா என்பது நம்ம மாதிரி நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் ஒரு ட்ராமாவுக்கு போகிறதா, ஒரு நடிகை, ஐயோ கேவலமாச்சு, நம்ம வம்சத்துக்கே அது ரொம்ப கேவலமாச்சு, அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லுவோம். உடனே அது வந்து நிறைய சொல்லுவோம். ஆமாம், பசி பட்டினி நம்ம வம்சமாக வந்து இப்போ சோறு போச்சு ஒன்றும் இல்லையே, இப்படியே போனாக்கா நாளைக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிடும், அப்படி இப்படின்னு எதையோ சொல்லும். ஆமாம், மோட்டிவேஷனாக நிறைய பேசிவிட்டு அப்புறம் சரி சொல்லிட்டு அந்த வேலைக்கு அது போயிடும். அங்கே போய் பார்த்தாக்க அவர் நம்ம இவர் வந்து முத்துராமன் டைரக்டர். பாட்டு டான்ஸ் நிறைய பாட்டு இருக்குது. 10-20 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கேட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோ அற்புதமான பாடல்கள். சரி சொல்லிட்டு நான் ஆகிடும் அந்த கேரக்டரை வந்து அவர் ஒன் சைடாக அவர் லவ் பண்ணின்னு இருப்பார். இந்த ட்ராமா பார்க்க வந்து நம்மால் இருக்கிறாருங்கள காதல் மன்னன் ஜெமினி கணேசன், இவரையும் நான் பண்ணுவார். லவ் ஒரு சூழ்நிலையில் வந்து ட்ராமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ மனோகர் வந்து மனோகரில் பாலாஜி வந்து அவர் மேலே லவ். ஸோ பாலாஜி வந்து நீங்கள் நல்லா பாடுறீங்க, சாமா சூப்பர் நடிகை கிடிகன்னு வாழ்த்து கீர்த்தெல்லாம் சொல்லி பொக்கேக்கெல்லாம் சொல்லி கொடுத்து எடுத்து கரெக்ட் பண்ண பார்ப்பாரு. அது பிடிக்காது. ஆமாம், அவங்க அம்மா ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி சினிமா கினிமான்ற மாதிரி இதெல்லாம் ட்ராமாலாம் ரொம்ப மோசமான வானுங்க, நமக்கு அது வானான்னு சொல்லியிருக்கோம். அதனால் அது பயந்து போய் அது மறுத்துடும். உடனே அந்த ஆளுக்கு பாலாஜிக்கு கோவம். சரி, வெளியில் ட்ராமா முடிச்சுட்டு வெளியே வரும்போது காரில் அவங்க ஆளுங்களை வச்சு கடத்துகிற மாதிரி ஒரு மேட்ரு இருக்கும். அப்போ அந்த வழியாக வந்து இவர் வருவார், யார் நம்ம ஜெமினி கணேசன் வருவார். அப்போ வரும்பொழுது வந்து இது அலறல் சத்தம், காருக்குள்ளார ரவுடிங்க வாயெல்லாம் பொத்தி கிட்டிலாம் கையை காலெல்லாம் பிடிச்சி கிச்சிலாம் வலிப்பான்ல, சவுண்டு வரும் தானே. அப்போ அந்த கத்துற சவுண்டு கேட்டு பின்னால் ஒரு ஸ்கூட்டரில் வந்துன்னு இருப்பார்.
இவரும் அவர் ஏதோ ஒரு நாய் ஒன்று வச்சுன்னு இருப்பார். ஆமாம், அவர் வருவாங்க. அப்போ வரும்போது இந்த கதறோட சவுண்டு கேட்ட உடனே அந்த நாயை வந்து இவர் வந்து அந்த பேர் கூட நல்ல பேர். ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. அப்படியே அந்த ஸ்கூட்டர்லேருந்து அந்த நாய் வந்து கார் உள்ள போயிட்டு அவங்களெல்லாம் வந்து செமையா தாக்கிட்டு அந்த பொண்ணை தேவிகாவை காப்பாத்துற மாரி காப்பாத்தி கொண்டு போய் வீட்ல விடுற மாரி, வீட்ல விட்டதுனால அவங்க அம்மாவுக்கு வந்து ஜெமினி கணேசன பிடிச்சு போக, ஜெமினி கணேசனுக்கு தேவிகாவை பிடிச்சப்போ அவங்களுக்குள்ள காதல் வந்து இப்படியே வந்து இது கல்யாண ரேஞ்சுக்கு வரும்போது அவங்க அப்பா மறுத்துடுறாரு ரங்கராவ். அவங்க அப்பா வந்து நோ நோ நோ, நம்ம வம்சம்ப்பா அது இதா தெரியுமா ராஜகுமாரி, இது யார் தெரியுமா அந்த ராஜகுமாரி பத்தம்மாவ, இது யார் இப்படி நம்ம ராஜ வம்சத்தில் வந்தவங்க, போய் போய் ஒரு நடனக்காரி கேவலமானவ, கை மாறுற கேஸெல்லாம் போயிட்டு நம்ம குடும்பத்தில் செட் ஆகாது சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவார். இவர் எண்ணெய் ரொம்ப அடம் பிடிச்சி நோணும் நீங்கள் நேரில் ஒரு தடவை பாருங்கள் அப்படி இப்படி எதோ ஒன்று சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அது ஏற்கனவே வந்து இவருக்கு லவ் பண்ணுறதுனால இவர் நேரில் பார்க்க போகிறப்போ ஒரு தடவை வந்து முத்துராமன் கூட பேசினா அதை தப்பாக கணக்கு போட்டுருவாரு. அது ரொம்ப அடம் பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணால் அதான் கல்யாணம் பண்ணுவேன், எல்லாம் செத்து போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க. கல்யாணம் கட்டி வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க, ஒரு 7-8 மாதம் போகுது, புள்ளையும் வாங்கிக்குது. அப்போது வந்து என்ன ஆயிடுது, ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த பாரு இந்த முத்துராமன் பேர் இந்த டைரக்டரை மட்டும் நீ சந்திக்கக்கூடாது, அவ்வளோதான். காலத்துக்கும் எனக்கு ஒரே ஒரு வாக்குறுதி கொடு, ஒரு சத்தியம் பண்ணி கொடு, காலத்துக்கும் அந்த டைரக்டரை மட்டும் நீ போகக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது மட்டும் நான் அதே மாதிரி அதுவும் சொல்லிடுது. காரணத்தை சொல்லலை, என்ன காரணம்னு சொல்லி. ஆனால் அவர் லவ் பண்ணுறாரு, ஆனால் சொல்லலை. இதுக்கு புரியல. இது சின்சியராக ஜெமினி கணேசனை லவ் பண்ணுது. சரின்னு சொல்லிட்டு அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரணம் மட்டும் கேட்காதீங்க தயவு செஞ்சு என் வாழ்நாளில். அவர் தான் உருவாக்குறார், அந்த டைரக்டர் தான் உருவாக்குறார், பெரிய அளவில் வந்துடுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னை நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் இன்னாரை லவ் பண்ணுறேன், அது ஒரு கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் கூட ஒத்துக்குனாங்க. ஆனால் நான் ஏன் உங்களை சந்திக்க வேண்டாம், நீங்கள் வந்து ஏன் என்னை சந்திக்க வேணான்றதுக்கு மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட விளக்கம் காட்டுங்க, என்கிட்ட அதுக்கு உண்டான பதில் இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் சரி விட்டுறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க, ஒரு நாள் வந்து நம்ம இது இங்கே பர்ச்சேசிங் ஏதோ போகிறாங்க, போகும்பொழுது பார்த்தாக்கா அப்போது வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் ஒன்று நடக்குது அங்கே. திடீர்னு கார் பஞ்சர் ஆகிடுது. அப்போ இவர் அம்மா நீ உள்ளே இரு, கார்லேயே தேவிகாவை நீ கார்லேயே இரு, நான் போய் யாராவது மெக்கானிக் இருக்கிறான் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு வலிச்சின்னு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. போனால் வந்து இந்த ஊர்வலம் அப்படியே கலவரமாக மாறுது. கலவரமாக மாறினாக்கா அது ஊரடங்கு சட்டமாக 144 போட்டுடுறாங்க. ராத்திரி 8 இன்னைக்கு இந்த செகண்ட்லேருந்து ஊரடங்கு சட்டம், ஒருத்தரும் வெளியே வரக்கூடாது, எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சட்டத்தை வந்து பிரகடனப்படுத்திடுறாங்க. படுத்தினா இது பார்த்தா ஒரே நெரிசல், ஒரே எல்லாம் ஷூட்டிங் ஆர்டர் வேறு கொடுத்துருக்குறாங்க. மக்களெல்லாம் கலைஞ்சி போக சொல்லி போலீஸார் வந்து பயங்கரமாக வந்து மக்களெல்லாம் அப்புறப்படுத்தின்னு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது இப்படி ஓடுது. எல்லோரும் சொல்கிறாங்க, அம்மா அப்படி போம்மா இப்படி போம்மா, அம்மா அங்கே போகாதம்மா, அங்கே கூட்டமாக இருக்குதும்மா, அங்கே போனால் கூட்டல் நெரிசலில் மாட்டிக்க எல்லோரும் ஒன்று மிதித்து சாவடிச்சு போட்டுருவானுங்க, அப்படி போ இப்படி போ அப்படி இப்படி சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறதுன்னா அந்த சூழ்நிலையில் டக்குன்னு ஒரு கதவு திறந்துருக்குது. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகுது. அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறாங்க பார்த்தா முத்துராமன் குடிச்சிட்டு இருக்கிறார். யாரை சந்திக்கக்கூடாது அப்படின்னு ஜெமினி கணேசன் அவங்க அப்பா ரங்காராவ் அந்த இது சத்தியம் வாங்கினாரோ, தற்செயலாக தெரியாதனமாக இங்கே வந்து அது இந்த பாப்பா போயிடுது, அதான் அந்த தேவிகா வந்து அங்கே போயிடுது. இந்த சூழ்நிலையில் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஊரடங்கு சட்டம் எவ்வளவோ சொல்லுது, நான் போகிறேன் நான் போய் தான் ஆகணும், இது தப்பாகிடும் அப்படி இப்படி அது பயங்கரமாக புலம்புது. இவர் வேறு குடிச்சிருக்கிறார், பார்க்குது அது. அப்போ வந்து ஏம்மா நீ போகக்கூடாதுமா, சுட்டுருவானுங்கம்மா, போலீஸ் சுட்டுருவாங்க, நீ போகக்கூடாதுமா, காலையில் 8 மணி வரைக்கும் ஊரடங்கு சட்டம் இருக்குமா, நீ காலையில் நீ போ, நீ வேணும் அது பாரு அந்த ஒரு ரூம் இருக்குது பார்த்தியா, அந்த ரூமுக்குள்ளே போ, போயிட்டு நீயே தாள் போட்டுக்கோ, நீயே போய் கதவு சாத்திக்கோ, என்னால் உனக்கு ஆபத்தோ தொல்லைக்குள்ளே எல்லாம் வராது அப்படி இப்படின்னு ரொம்ப தேங்கி போயிட்டு என்ன பண்ணிடுது, அந்த ரூமில் போயிட்டு கதவு சாத்திக்குது. இருந்துட்டு காலையில் வீஞ்சிடுது. முத்துராமனே வந்து சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு, இது மாதிரி ஊர் சட்டம் முடிஞ்சு போச்சு, இப்போ நீ வீட்டுக்கு போகலாம் போன்னு சொல்லி அது வீட்டுக்கு போகுது. எல்லாம் இவங்கெல்லாம் பார்த்து என்ன ஆச்சோ ஏதாச்சோ கும்பலில் மாடிச்சேன், மிதி பட்டு செத்துக்கிட்டு போச்சா என்ன ஏதுன்னு ஜெமினி கணேசன் அவங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப, ஏன்னா வயது புலகாட்சி ஆகுது, 7 மாதமோ 8 மாதமோ புலகாட்சி ஆகுது அது. சரி இப்படி இருந்து என்ன ஆகி போச்சு கதை வந்து இப்படி அப்புறம் நல்லதாக வந்துடுச்சுன்னு அந்த கதை அப்படியே முடிஞ்சு போகுது. திடீர்னு பார்த்தா மறுநாள் ஒரு கேஸ் ஒன்று
கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஒன்று. நம்ம ரங்காராவுது தான் அந்த ஜூரி செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஜூரி செக்ஷன்ன்றது வந்து நம்ம வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க இருந்தப்போ ஒரு 7 பேர் ஒரு அமர்வு இருக்கும். அந்த 7 பேர் அமர்வு ஜட்ஜி என்ன தான் வாதாடினாலும், என்ன தான் வக்கீல் வாதாடினாலும் அதை ஒரு 7 ஜூரிஸ் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க பேசுறது, வாதாடுறது, போகிறதெல்லாம் இவங்க பார்த்து இவங்களுக்கு உண்டான நியாயத்தையும் கருத்தையும் அவங்க வந்து ஒரு குற்றவாளிக்கு சாதகமாகவும் இல்லாமல் இதுவாகவும் இல்லாமல் பாதகமாகவும் இல்லாமல் அவங்க வந்து அதை கவனிப்பாங்க. கவனித்து அவங்க கருத்து சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஜூரிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் யார் தலைவராக இருக்கிறாருன்னா ரங்காராவ் தான் இருக்கிறார். ப்ளஸ் விஷயத்துக்கு வரும். இங்கே என்ன நடந்து போச்சுன்னு சொன்னாக்க, அந்த ஊரில் வந்து அப்பப்போ என்ன ஆகும்னா பூகம்பம் வரும். அப்பப்போ அடிக்கடி சின்ன சின்ன பூகம்பங்கள் வர்ற மாதிரி அந்த கதையுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இதுதான். அந்த பூகம்பம் வருவது. நான் பேசுவதுக்கும் பூகம்பத்துக்கும் நிறைய விஷயம் இருக்குது. நான் அப்புறமா வரேன் அந்த விஷயத்துக்கு. இப்போது இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆயிடுதுன்னு சொன்னாங்க, நம்ம முசல்மானை வந்து கைது பண்ணிடுறாங்க. ஏன் கைது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, பாலாஜி வந்து ஒரு சூழ்நிலையில் ஒரு பாலாஜியோடைய பில்டிங்கில் தான் முத்துராமன் வந்து ஆஃபீஸ் வச்சுன்னுக்கிறாரு, டைரக்டராக இருக்கிறாரு, நாடகம் இடங்கள்லாம் பண்ணுறாரு, போகிறாரு, வராரு. அப்போ பாலாஜிக்கு வந்து தேவிகாவை ரொம்ப பிடிக்கும், தேவிகாவை எப்படியா அடையணும்னு சொல்லிட்டு இவர்கிட்டயே போகிறாரு. யார்கிட்டயே? முத்துராமன் இந்த மாதிரி உனக்கும் அந்த பொண்ணுக்கும் தப்பான ஒரு பழக்க வழக்கம் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் அப்படி கிடையாது. ஆமாம் தெரியும். ஆனால் அதனால் அந்த பொண்ணை வந்து எனக்கு கரெக்ட் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி செருப்பு கட்டேஷும் அந்த மாதிரி வேலைலாம் எங்கிட்ட வச்சுக்காத, சாவடிச்சு போட்டுருவேன். அதே நீ யார நீ சும்மா நீ பெரிய டைரக்டர்னா பார்க்குறியா, அவளை நான் தூக்கிடுவேன், அவளை நான் முடிச்சுடுவேன், கொண்டுடுவேன் அப்படி இப்படின்றதுப்பா இந்த மாதிரிலாம் பேசினா உன்னை நான் முடிச்சுடுவேன், உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டைலாக் பேசுவாங்க. இதை ஒருத்தவங்க கேட்டுருவான். இதோ இந்த டைலாக் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னா ஒரு டைலாக், அப்படி ஒரு லீடு, சின்ன லீடு, அதை ஒருத்தவங்க கேட்டுடுறான். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். ஸோ இப்போ என்னன்னாக்க, ஒரு பாலாஜி வந்து கொல்லப்பட்டுடுறான். பாலாஜி வந்து கொல்லப்பட்டுடுறான். சஸ்பென்ஸ் இதை வச்சுப்போம். பாலாஜி வந்து கொன்னுடுறாங்க. யார் கொன்னுடுறாங்கன்றது அதுக்கு வரேன். ஏன்னா இப்படியே சொன்னால் சப்புன்னு போய்ட்டு இல்லையா. அப்போது இவர் கேரக்டர் இப்படி இருக்குது. இப்போ வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யாரை? முத்துராமனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கோர்ட்டில் வந்து வாதாடிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அந்த தேவிகா கிடைச்ச ஒரு சந்தோஷம், இன்னொரு பக்கம் முத்துராமனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முத்துராமன் இல்லைன்னா தேவிகாவே இல்லை. ஏன்னா ஒரு ஏழ்மை குடும்பம், வேலை வெட்டியே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவிகாவுக்கு வந்து அந்த நாடக கம்பெனியில் வாய்ப்பு கொடுத்தது இவர் தான். வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, பெரிய அளவுக்கு ஆகிட்டார். பெரிய நிறைய பெரிய 10-15 பாட்டு இருக்குது. எல்லாத்துலேயும் ஆடி ஆடி மிகப்பெரிய ஒரு டான்ஸர், மிகப்பெரிய ஒரு நடிகை அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு கல்யாணம் அதுவே ஜெமினி கணேசனா அதில் தான் லவ் ஆகிறாரு. ஸோ இப்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த செய்தி இப்போ வந்து ஒரு பேப்பர் மறுநாள் நம்ம மாதிரி நியூஸ் வாசிக்கிறோம். அப்போ பேப்பர் 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 சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாலாஜி வந்து கொலை செய்யப்பட்டார் என்ற விஷயத்தையும், டைரக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார்ன்ற விஷயத்தையும், ஏன் டைரக்டர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்னா ஒருத்தன் ஒட்டு கேட்டான் இல்லை, நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னால, அவன் போய் சொல்லியிருக்கான், வெளியில் சொல்லிட்டான். அப்போ இவர் தான் கொண்டுட்டாரு, அந்த கொண்டது சஸ்பென்ஸு நான் சொல்கிறேன், இவர் தான் கொண்டுட்டாருன்னு இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கோர்ட்டுக்கு இந்த விஷயம் வருது, இந்த பேப்பரில் இந்த செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை வந்து ஜெமினி கணேசனே கொண்டு வந்து கேள்வி பார்த்துமா, அந்த பொண்ணு பேர் என்னமோ அந்த பட்டில். அப்போ ஏம்மா பார்த்தியா டைரக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கம்மா. என்னவா டைரக்டர் அரெஸ்ட் பண்ணாங்க? ஏன் என்ன விஷயம்? என்னம்மா அந்த மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்கிறாருமா? யாரா? இந்த மாதிரி அந்த பில்டிங் ஓனரை அப்படி இப்படின்ற மாதிரி பார்த்த உடனே அப்படியே, ஏன்னா அன்றைக்கி நைட் ஷாக் மட்டும் இல்லை, அன்றைக்கி நைட்டு அது அங்கே தான் இருந்தது. அன்றைக்கி நைட்டு அங்கே தான் ஊரடங்கு பிரச்சனை ஓடிச்சு, அந்த வீட்டுக்குள்ளே தான் போச்சு. நாங்கள் வெளியே போயே ஆவணுச்சு, நீ முடியாது, போகக்கூடாது, போலீஸ் ஒன்று சுட்டுடுவாங்க, காலையில் வரைக்கும் ஊரடங்கு சட்டம் இருக்குது, காலையில் நீ போ, அந்த ரூமில் போய் இருந்துக்கன்னு அவர் தான் சொன்னார். அப்போது அவர் எப்படி கொண்டு இருக்க முடியும் அப்படின்றது அதுக்கு தெரியும். ரெண்டாவது, தன்னை உயர்த்தியவர் அந்த டைரக்டர், தனக்கு வாழ்வாதாரம் தந்தவர். அப்படி அந்த வாழ்வாதாரத்தில் அந்த மாதிரி ஒரு நாட்டிய மேடையில் ஒரு நடிகையாக இருக்கும்போது தான் ஜெமினி வந்தார், பார்த்தாரு, லவ் பண்ணார். இதுக்கு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் அவங்க இருந்தாலும், என்ன ஒரு பெரிய ராஜ வம்சத்துக்குள்ள மருமகளாக போயிட்டா கூட, அது யார்?
தன்னை உருவாக்கியவர், தன்னை செதுக்கியவர் அந்த டைரக்டர். ஸோ அதனால் இந்த செய்தியானது அது மனசை உறுத்துது. மனசாட்சியாக வந்து பேசுது. அது கூட ஐயோ நான் இருந்தனே, அவர் கொலையாளியாக இருக்கவே முடியாது, எந்த காலத்துலையும் அவர் கொலையாளியாக இருக்க முடியாது. ஸோ இது கண்டிப்பாக வந்து எப்படி இப்போ எல்லாம் வந்து தீர்ப்பு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கோர்ட், ஒரு பக்கம் இந்த அம்மா தேவிகாவுடைய புலம்பல், ஒரு பக்கம் கோர்ட் தேவிகாவுடைய புலம்பல் பார்க்குது. ஃபோன் பண்ணுது, ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லலாம். இது வரைக்கும் சொல்லலை. அன்னைக்கு அந்த தினம் நான் அங்கே தான் இருந்தேன். எங்கே அவங்க அப்பா தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, டேரக்டர் கூட பேசக்கூடாது, போகக்கூடாது, வாக்குறுதி சத்தியம் வாங்கியிருக்கிறாரு. அதனால் சரி இதை ஏன் நம்ம சொல்லணும்னு அது மறைச்சிடுச்சு. இப்போ அப்படி மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்த இப்போ எப்படியாவது கணவன்கிட்ட சொல்லிடணும். எப்படியாவது முத்துராமனை வந்து அந்த கொலையை, ஏன்னா அவர் கண்டிப்பாக செஞ்சிருக்கப்பட்டார். இப்போ போய் இது ஒரு சாட்சியாக போய் அங்கே நின்னா கண்டிப்பாக அந்த ஜோஜி அந்த 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 ஜூரிஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே ஓ அப்படியா இதான் உண்மையா அப்படின்னும் போது அவருக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணது அவர் ஜெமினி கணேசன் லைனில் வரல. பார்க்குது அவர் வேறு எல்லாம் கோர்ட்டில் இந்த பரபரப்பான ஒரு வழக்காச்சு. இது இதெல்லாம் ஒரு டைரக்டர் ஆச்சே, எல்லாம் மக்கள் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, கோர்ட்டில் தான் எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, வீட்டிலேருந்து தலை தெறிக்க ஓடுது, கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டில் வந்தால் ஜெமினி கணேசன் அங்கே இருக்கிறாரு. அவங்க அப்பா யார், ஜெமினி கணேசனுடைய அப்பா ரங்கராவ், அவர் தான் ஜூரிக்கு மெயின், அவர் தான் மெயின் ஜூரிக்கு. அவங்க இந்த வழக்கெல்லாம் கவனித்து ஜட்ஜி அட்வொகேட்டு இவங்க எல்லாம் பேசுறது அந்த அமர்வு 7 பேர் கொண்ட அந்த அமர்வு தான் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணணும், சொல்லணும். அந்த இடத்துல தலைமை ஸ்தானத்தில் அவர் அங்கே இருக்கிறாரு. அப்போது இது தப்பன்னு ஓடி போய் ஜட்ஜ் அவங்க ஐயா அவங்க ஏதோ அந்த மாதிரி ஹானரா ஏதோ ஒன்று அப்படி சொல்லிட்டு ப்ளீஸ் இந்த ஒரு சாட்சியை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும், அந்த டேரக்டர் வந்து நிச்சயமாக கொலைகாரனாக இருக்க முடியாதுன்னு கோர்ட்டு அப்படியே அமைதியாகிட்டு. என்னடா அது திடீர்னு இவங்கெல்லாம் ஏச்சிட்டு இருக்கிறாங்க, யார் அது மருமகளாச்சே என்னடா அது சொல்லிட்டு மிக பலகார குடும்பத்தில் போய் இப்போ வாழ்க்கை பண்ணின்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், எல்லாம் ஏஞ்சி ஜட்ஜி கிச்சி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊரில் இருக்க இந்த பொண்ணு வந்து இந்த நாடக நடிகை வந்து இன்னாருடைய மருமகன் எல்லாருக்குமே தெரியும். அப்போ திடீர்னு வந்து அந்த இடத்துல ஒரு பூகம்பத்தை உண்டாக்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உடனே ஆமாம் கண்டிப்பாக அவர் வந்து இந்த டைரக்டர் கொலை செய்திருக்க மாட்டார். உடனே எல்லாம் எப்படி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நைட் நாங்கள் தான் இருந்தோடனே உடனே ஷாக், உடனே இடி மாதிரி ஆகிடுறாரு. யார், ஜெமினி கணேசன் அவங்க அப்பா எல்லாருமே. அப்போ இது மாதிரி சரி நீ அங்கே தான் இருந்த அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படி சொல்லிக்கிங்க பாருங்கள். என் ஜிபிக்கு ஒன்று வந்து காணாமல் போயிடுச்சு, அங்கே மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஜிபிக்கு ஆதாரம் வச்சு ஒரு பெண்ணும் அங்கே இருந்திருக்கிறாங்கன்னு பேப்பரில் நான் படித்தேன். ஒரு பெண்ணோட அவர் அங்கே இருந்திருக்கிறார். ஏன்னா ஒரு பெண்ணுடைய அந்த ஒடிசு இது தொங்குமே கம்மலோ ஏதோ ஒன்று வைரம், அது ஆனால் வைரம் போல் இருக்குது, அது அப்படி தான் நினைக்கிறாங்க, மறந்துட்டேங்க. ஸோ அது வந்து அங்கே விழுந்துச்சு, மிஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு அவசரத்தில் வீட்டு போகும்போது ஏன்னா கலவரம் ஊரடங்கு அப்போ ஒரு மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து காலையில் விசாரணைக்கு வந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் ஆராய்வாங்க தானே, அப்போ அவங்க கையில் கிடச்சிருக்கு. என்னடா இது அப்படின்னும்போது ஒரு பெண்ணு தாச்சு, அப்போ இங்கே ஒரு பெண் இருந்திருக்கா. இந்த மாதிரி தானே விஷயம் போலீஸ்காரங்க சும்மா விடுவானா. அப்போது ஒரு பெண் அங்கே இருக்கா, அந்த யார் இந்த பெண், அந்த பெண் தான் இந்த பெண் அப்படின்ற மாதிரி நான் தான் அந்த பெண். அந்த இது பாருங்க ஆதாரம் இதுதான். இன்னொன்று வந்து நான் பேப்பரில் படித்தேன், அது உங்கள் கைவசம் இருக்கும் பார்த்துங்க அப்படின்னு ஒன்று கோர்ட்டு வந்து கப் சிப்னு ஆகிடுது. ஓகே அப்போ இந்த கொலையை வந்து கண்டிப்பாக அவர் செய்யலை, நாங்கள் தான் இருந்தேன். அப்போ இந்த கொலையை யார் செய்தாங்க அதுதான் இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால ஆமாம் இடித்தாலும் சரி, பூகம்பமே வந்தாலும் சரி, வானமே வந்து சாஞ்சி போனாலும் சரி, நம்ம பிரியவே மாட்டோம்னு இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, காதல் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருப்பா, ஒருத்தவங்க இப்படி வாக்குறுதிலாம் லவ் எல்லாம் பண்ணும்போது பேசிப்பாங்க தானேப்பா, நீ இதையும் நான் தான் இதைய வாசல்லாம் பேசுவாங்கள்ல டைலாக், அது மாதிரிலாம் அவங்க பேசினப்போ வானம் பிளந்து போனாலும் பூகம்பமே வந்தாலும் சரி நம்மளை யாரும் பிரிக்க முடியாது, நம்ம பிரிய மாட்டோம்லாம் சத்தியம் கிட்டியெல்லாம் பண்ணி இனியெல்லாம் கடைசியில் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த சம்பவத்தால் வெளியில் போக சொல்லுவாங்க. என் குடும்பம் எங்கள் பரம்பரை மிக உயர்ந்த பரம்பரை, ராஜ வம்சத்தில் வந்தவங்க நாங்கள். ஒருத்தவங்க வீட்டில் நீ இருந்திருக்க, அதுவும் நாங்கள் இருக்கவே கூடாது, பார்க்கவே கூடாது, சந்திக்கவே கூடாது அப்படின்னு சொன்னவங்க வீட்டில் நீ இருந்திருக்க. இனி நீ வந்து அதையும் கோர்ட்டில் வேறு வந்து சொல்லிட்ட.
இனிமேல் என் வீட்டில் இருக்கணும்னு துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது. அதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே நீங்கள் இருக்கக்கூடாதுன்றாங்க. இவங்களால வந்து இது அந்த பெரிய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வருது. இந்த ஊரை விட்டே போங்கன்றாங்க. இப்படியே உங்க ஊரை விட்டு தான் அப்படிலாம் போகுது. இது போகுது. இவரு வந்து ஜெமினி கணேசனும் வந்து கொஞ்சம் வேதனைலாம் படுறாரு. ஆனால் ரொம்ப கோவமா இருக்கிறார். தனக்கு துரோகம் பண்ணிட்டா பொம்பளைங்க பேச்சு எல்லாமே இப்படி தான் இருக்கும். பொம்பளைங்களை நம்பவே கூடாது. பொம்பளைங்க பாம்புக்கு சமம். நம்பிக்கை துரோகிங்க. அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பக்கம் அப்படி போகிறார். பொம்பளைங்களை வெறுத்து இழுத்து போய் அப்படி அப்படியே போகுது. கல்யாணம்லாம் கட்டிக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. அப்புறம் ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் கட்டிக்க அவங்க அப்பா ரொம்ப வற்புறுத்துறார். இது காணாமல் போயிடுச்சு. இது எங்கே போயிடுச்சு. அம்மாவும் பொண்ணும் போயிட்டாங்க. அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. அதனால் சரின்னு இப்படி இப்படி போகுது. காலங்கள் கடந்து அவங்க அப்பா சொல்கிறது பாரு, நீ கல்யாணம் கட்டிக்கோ. ஒன்றும் இப்படி பார்க்க முடியல. அவங்க அப்பாவுக்கு அந்த பையனை அவ்வளோ ஆசை. ஜெமினி கணேசன் அவ்வளோ உயிர். ஜெமினி கணேசன் எது ஆசைப்பட்டாலும் அதை செஞ்சு கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு தகப்பேன். அதனால தான் ஒரு நாடகக்காரி தன் குடும்ப வம்சத்துக்கே ஆகாதுனாலும் சரின்னு கல்யாணம் கட்டி கொடுத்தாரு. ஒரு சத்தியத்தை வாங்கிக்கின்னு. சரி, இப்படி தன்னுடைய அப்பா நாளுக்கு நாள் வீக்காகி போகிறதுனால சரின்னு அப்பா சொல்கிறாரு, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கோ அப்படின்றாரு. சரிப்பா, அவங்களுக்காக நான் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு கல்யாணம் கட்டிக்க போகிறார். இப்போ தான் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இவ்வளோ சத்தியம் பண்ணாங்க, என்னென்னமோ பேசிக்கினாங்க, நாங்கள் பிரியவே மாட்டேன்னாங்க. இப்படிப்பட்டவங்க அப்பப்போ இந்த சீனை போட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுனவங்க அந்த பொண்ணை அனுப்பலாமா? நான் தான் நாடகக்காரினால அவள் பொண்ணு தானேப்பா, உத்தமி தானே. அந்த ரூமில் அவள் இருந்தாலும் தவிர அவள் கெட்டு போகலையே. கெட்டு போனதுக்கு ஏதாவது அந்த ரூமில் இருந்தது ஒரு தப்பா? ரெண்டாவது ஒரு நாட்டியக்காரின்னா அது தப்பா? ஒரு நடிகைன்னா தப்பா? ஸோ இவர்களாகவே நடிகைன்னா அப்படி தான் இருப்பா, இப்படி தான் இருப்பா, அப்படி எல்லா துறையிலையும் இருக்கா. இவன் நடிகை மட்டுமா அப்படி இருக்கா? எவன் இல்லை, எல்லாரும் அப்படி தான் இருக்கா. ஸோ இதுக்கு அது வேண்டாம், நம்ம அதுக்கெலாம் போக வேண்டாம். ஸோ இப்படியே என்ன ஆகிடுது, போய் கல்யாணத்துக்கு இவர் ஓகே சொல்லிடுறாரு. ஸோ இப்போ கல்யாணம் பொண்ணெல்லாம் பார்க்க போகிறாங்க. கல்யாணம் வந்து இப்போ நடக்க போகுது. ஊர்வலமாக வந்து என்னது வருது, இந்த அது பெண்ணுங்க மாப்பிள்ளையா அதெல்லாம் நடக்க போகுது. இவங்க தனியாக போனாங்கல்ல, அம்மாவும் பொண்ணும். இவங்க போய் என்ன ஆகிட்டாங்க, ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி, அங்கே நம்ம ஜெமினி கணேசன் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலையா, அவரு ஒரு இல்லங்கள்லாம் வச்சுருக்காரு. அவர் முஸ்லீம். இல்லங்கள்லாம் வச்சு ஆதரவுலாம் நல்ல கரம், அதாவது உதவும் கரங்கள் அந்த மாதிரி. அவங்க ஒரு இடத்துல இவங்க கடக்கும்போது எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே இருந்துக்குங்க அப்படின்னா, அம்மாவும் பொண்ணும் அங்கே தான் வளர்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ஜெமினி கணேசனை வீட்டை விட்டுட்டு எங்கேயோ இந்த தெய்வீகா இதில் போகும்போது கார் ஆக்சிடெண்ட் ஆகி அவரும் கீழே எங்கேயோ ஒரு இடத்துல விழுது. அவரும் இதே இடத்துக்கு வருவார். அந்த இடத்துல தான் அந்த பாட்டு, அந்த சின்ன என்னது சின்ன கண்களா கண்ணனா தெரியல, ஏதோ அந்த பாட்டு. என்னதான் புன்னகையோ நல்ல பாட்டு, அருமையான ஒரு சாங் அது. ஸோ இப்படி அதெல்லாம் அவங்க எட்டி பார்ப்பாங்க, யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது இந்த கல்யாணம்ன்ற செய்தி இந்த பொண்ணுக்கு தெய்வீகாவுக்கு தெரியப்படுது. இது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க அங்கே இருக்கிற. அப்போ மனசு வேதனைப்படுது. புருஷனாச்சே, பாப்பா வேறே இருக்குது, அதை வேற எடுத்து கையிலலாம் வச்சு பாட்டுக்கிட்டுலாம் வேறு பாடியிருக்காரு. இது மறைவாக இருக்குது, அதை வேற இது பார்த்துச்சு, சந்தோஷப்பட்டுச்சு. புருஷன் துரத்தி விட்டாலும் பிள்ளையாவது எடுத்து கொஞ்சினுக்கிறானே, அதை நம்ம ஒழுங்கியிருந்தால் அது பார்க்க முடிஞ்சுது. இந்த ஒரு சந்தோஷத்தில் அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறப்ப திடீர்னு கல்யாணம்னா எப்படி தாங்கிக்கும்? ஸோ இது மனசு வேதனைப்பட்டோமா, வாமா போகலாம், திருப்பி நம்ம எங்கேயாவது ஒரு நாடு வழியாக ஊரை விட்டு எங்கேயா போகணும்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவர் பாலையா என்ன பண்ணுறாரு, அவங்களையும் கூட்டின்னு போப்பா, கல்யாணம் தானே, கூட்டின்னு போகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து சொல்லும்பொழுது அந்த சின்ன பாப்பா, பாலையாவுடைய மகள், சின்ன மகள் ஒன்று சொல்கிறப்பா, அக்கா புறப்படுதுப்பா, இந்த ஊரை விட்டே போகிறாங்களாம், துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்கிறாங்க, போகிறாங்கப்பா அந்த ஊரை விட்டு. ஏன் போகணும், அவங்களும் வரட்டும் கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்படியா சொல்லிச்சு, வரமாட்டோம் தான் சொல்லிச்சு, கிளம்பிக்கிட்டா இருக்குது, இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அவங்க அந்த அவுட் ஹவுஸில் இருப்பாங்களே அங்கே போகிறாரு. போகும்போது திடீர்னு உள்ளே போயிடுது. இப்போ அது ஒரு சின்ன அலமாரி மாதிரி, இந்த சாமியெல்லாம் வச்சு கும்பிடுவாங்களே, வீட்டிலலாம் வச்சுருப்பாங்களா, பூஜை இது மாதிரி. பார்த்தா அதில் ஜெமினி கணேசன் ஃபோட்டோ வச்சு இது கும்பிட்டுக்கின்னு இருக்குது. இதை அவர் பார்த்துனார். என்னடா இது? அப்போது முக்காடு போட்டுக்கிட்ட உடனே அவருக்கு
உடனே ஜெமினி கணேசன் ஃபோட்டோ பார்த்தோன்னே ஜெமினி கணேசன் ஃபோட்டோ தன்னுடைய கல்யாணம். ஃப்ரெண்டோடைய ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கானா, அவள் எவ்வளோ பெரிய உத்தமி, இவ்வளோ போய் பத்தினி இல்லை, அது இல்லை, இது இல்லை சொல்லி அஹ், அஹ், ரொம்ப அசிங்கப்படுத்தின்னுக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் எப்பேற்பட்டவளாக இருக்க முடியும்? தன்னுடைய புருஷனை இத்தனை மாதங்கள் எத்தனையோ வருடங்கள் தெரியல, இந்த பையன் இவ்வளோ வருஷம் இவ்வளோ 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 வந்துடுச்சு. அப்போது இவ்வளோ நாள் ஒரு புருஷன் ஃபோட்டோ ஒருத்தி வச்சுக்கின்னு கும்பிட்டுக்கின்னு இருக்கிறான்னா நிச்சயமாக பத்தினிக்கு மேலே பத்தினியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து உடனே அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு கிளம்புறாரு. இந்த இடத்துல தான் முத்துராமன் என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு நைட்டு வந்து கண்டிப்பாக யார் தான் பாலாஜியை கொன்னிருப்பாங்க. அப்போ 2 பசங்க வந்து ஒரு 2 பேர் வந்து ஜோதிகாவை தூக்குறதுக்கு அந்த அந்த ஓடிசிட் அது என்னமோ சொன்னாங்க ஊரடங்க. அப்போது 2 பேர் ஜோதிகாவை எப்படியா தூக்கிக்கிட்டு கொண்டு போய் பாலாஜி கிட்ட கொடுத்துடணும். அது மனோகருடைய ஏற்பாடு இது. அப்படி முயற்சி பண்ணும்பொழுது தான் அந்த ஊரடங்கு அது இது பிரச்சனை இது வீட்டுக்குள்ளே போச்சு, இப்படி ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பாலாஜியை வந்து இவர் நான் கொன்னுடுவேன் அந்த ஒரு லூஸ் டைலாக் விட்டது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மேட்ச் பண்ணி தான் அவர் பிடிச்சி உள்ளே வச்சாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ முத்துராமன் வந்து அலையிறாரு, எப்படியாவது அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் கொலை பண்ணலன்னா அவன் எவன் கொலை பண்ணியிருப்பான்ன்றதில் அவர் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிடறான். அப்போ மாரிக்கு தெரியும், மாரி அவன் பேர், ஆமாம், அவனுக்கு இது வந்து தெரியும். அவனை பிடிச்சா உடனே புரிஞ்சோடனே அவனை பிடிச்சி அடிச்சு மூஞ்சிக்கிங்கெல்லாம் கிடிச்சு அப்படி வரும்பொழுது வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து சுடுபட்டுரும். அவன் யாரும் சுட்டுறாங்க சரியாக தெரியல எனக்கு. சுட்டுற உடனே இப்போயாவது சொல்கிறாடி பாவண்டா அந்த பொண்ணு, இப்போயாவது சொல்கிறா பாவண்டா அந்த பொண்ணுன்னு. அப்போது அந்த நேரத்தில் வந்து இந்த கல்யாணத்தை எடுத்துகிட்டு எல்லாம் வந்து ஒன்று சேர்றாங்க. எல்லாம் ஜெமினி எல்லோரும் வந்து ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேரும் பொழுது அப்போ வந்து அந்த இடத்துல வந்து உண்மை சொல்லப்படுது. இவன் செய்யலை, யார் செய்யலை, அந்த டைரக்டர் கொலை பண்ணலை. அதே நேரத்தில் வந்து அங்கே இருந்த தேவிகா உண்மையாலுமே உத்தமி தான், அங்கே எந்த ஒரு தப்போ கிப்போ எதுவுமே செய்யலை. அது போய் இப்போ ஊரடங்கு பிரச்சனைன்றதுனால நெரிசலில் மிதிப்பட்டு செத்துருன்றதுனால திறந்து வந்த ஒரு வீடு, யாருன்னே தெரியாது அந்த வீடு, எவருதுன்னே அந்த வீடு தெரியாது. ஆமாம், ஒதுங்குன அந்த ஒரு விஷயம் தான் இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாத்தையும் ஓப்பன் எல்லாம் முடிச்சு அவன் விட்டுறான். இதான் படம் ஏதோ பிக்சர் முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போது வாங்க போகலாம், அப்போ நான் காட்டுறேன் தேவிகா தேவிகா இருக்கிற இடத்துல நான் காட்டுறேன்னு அவர் கூப்பிட்டு போகிறாரு பாலையா, வாங்க எல்லாம் போனால் இவங்க அங்கே இல்லை. அம்மாவும் முன்னே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஆகிட்டாங்க போயிட்டாங்க. பார்த்தா இப்போ தாங்க வருது அந்த மேட்ரு. என்னது, கல்யாணம் கட்டிக்கிறான், இவன் சொன்னது தப்பு, பண்ணியிருக்கக்கூடாது. நான் மெயினாக இப்போ சொல்ல வேண்டியது இந்த கதைக்கும் இதுக்கும் இப்போ தான் நான் வந்து இணைப்பு கொடுக்க போகிறேன். அது என்னன்னாக்க, இந்த என்னதான் ராஜவம்சமாக இருந்தாலும் நீ ஒரு நடனக்காரியை லவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஒன்று, சரி லவ் பண்ணேன், சத்தியமும் வாங்கினேன், அவளும் போய் சந்திக்கலை, தெரியாதனமாக தான் போய் வந்து சந்திச்சா. ரெண்டாவது நீ ஜூரிஷியனில் இருக்கிற ஒரு பெரிய அமர்வு, அப்போ ஒரு அமர்வில் இருக்கிற உனக்கு யார் குற்றவாளி இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாதா? 3, 4வது அந்த ஊரில் அப்பப்போ பூகம்பம் வரும் சின்ன அந்த மாதிரி ஒரு சம்பவம். 3 வாழ்க்கை படம் பேர் முடிஞ்சால் போய் பாருங்கள், நல்ல படம். இன்றைக்கி கூட நல்லாயிருக்கும் போய் பார்த்தாக்க. ரொம்ப பழைய படம். ஆனால் நான் பிறந்தேன்னா அந்த படம் வந்தப்போ நான் பிறந்திருப்பேனான்னு தெரில, பிறந்திருக்கலாம், சின்ன பிள்ளையாக இருந்திருப்பேன். சரி இப்போ சொல்ல வந்தேனேங்க. ஸோ அப்போது எத்தனை பாருங்கள், 4-1 அந்த ராஜவம்சத்தில் வந்த நீ ஒரு ஒரு நடிகையை லவ் பண்ணியிருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீ என்னதான் ராஜவம்சத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அந்த பயலுக்கு அவன் ஆசைப்பட்டான், உன் பிள்ளை உனக்கு என்னதான் பாசம்னாலும் உன் பிள்ளைக்காக நீ உயிரே குடிப்ப அப்படின்னாலும் கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கூடாது. 3வது, சும்மா போன இடத்துல முத்துராமன் கூட ரூமில் பேசி நிற்குது, என்ன ஏது பேசுறதுன்னு கூட உனக்கு தெரியாது, நீ சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது. 3 சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, நீ ஒரு ஜூரிக்கில் இருக்கிறவன், புரியுதா? பல குற்றவாளிகள், ஜட்ஜிகள், வக்கீல்களை ஏமாற்றியவர்களை கண்டுபிடிக்க ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற நீ. அப்போது உன் பண்டிகை என்ன பண்ணியிருக்கணும், நம்ம மருந்தும் அதாவது அந்த மாதிரி அதுன்னு ஒன்று தோணி இருக்கணும். 4வது, வெளியே போன்னு சொல்லியிருக்கக்கூடாது. 5வது, எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கான். 6வது, புள்ளையை கொடுத்துருக்க, அந்த புள்ளை என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணும். 7வது,
அடுத்த கல்யாணத்துக்கு நீ ஒத்தேர்ந்துருக்கக்கூடாது. என்னாதான் உன் அப்பன் செத்தே போனாலும் பரவாயில்ல, நீ உங்கள் அப்பனுக்காக நீ ஒத்துப்பியா கல்யாணம் கட்டிக்கிறேன்னு? ஒத்துக்கவே கூடாது. இந்த பொண்ணை இதை இவ்வளோ துன்பங்களை தாங்கி 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 எல்லாத்துக்கும் அது கட்டுப்படுச்சு. எல்லாத்துக்கும் கடை அவங்கள்ட்ட பேசாத டைரக்டர், வாழ்வு கொடுத்த டைரக்டர் பேசாதன்னா பேசலை. வீட்டை விட்டு வெளியே போனேன், போயிடுச்சு. ஆமாம், சுட்டுடு, என்னை சுட்டுடு, அவ்வளோ சந்தேகப்படாத, என்னை கொன்னுடுன்னு கூட கேட்டுச்சு. அதை கூட நீ செய்யலை, சரி ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டே போன்னு சொல்கிறேன். இந்த ஊரில் ஏன் நீங்கள் இருக்கக்கூடாது? உங்களால் என் வீட்டுக்கு அவமானம், என் பேர் கெட்ட பேராக மாடின்னு இருக்குது, எங்கள் குடும்பத்துக்கு கேவலமாகுது, அப்படி தொட்டுனீங்க. சரி, அங்கேருந்து போய் எங்கேயோ பாவம் விழுந்த இடத்துல யாரோ கூப்பிட்டு போய் ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல அது இருக்கும்போது இப்படி ஒரு செய்தியாக வேற ஒருத்தனை கல்யாணம் கட்டிக்க போகிறா, ஆமாம் வேற ஒருத்தையை கல்யாணம் கட்டிக்க போகிறான்னு ஒரு செய்தி யாரால் தாங்கிக்க முடியும்? சரி, இப்போ வெளியே போகிறாங்க, அம்மாவும் பெண்ணும் வெளியே போகிறாங்க. இப்போ மிகப்பெரிய பூகம்பம், ரிக்டர் அளவு கொண்டு பயங்கரமாக, அது பூகம்பம் ஒரு ஊர், அது அந்த படத்தில் அப்படி இருக்குது. மிகப்பெரிய பூகம்பம், எல்லாம் ஊர் கீறு அது இது மட்டும் எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. எல்லாம் அனுபவம் இதில் எல்லாம் அது எங்கே அவன் போனான், எவன் செத்தான் எல்லாம் தெரியல. இதில் ஜெமினி கணேசனு மாட்டினான். அப்போ இந்த இடத்துல இந்த டைலாக் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, பண்ண பாவம், ஒரு பெண்ணுக்கு செய்த துரோகம், ஒரு பெண்ணுடைய சாபந்தான் இந்த மாதிரி பூகம்பமாக இயற்கை வந்து இயற்கை தாய் வந்து வெடிச்சு சிதறி அந்த ஜெமினி கணேசனை ஈர்த்துன்னு போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு கதை போகுது. தேடுறாங்க ஜெமினி கணேசன் எங்கேயுமே கிடைக்கல. இவ்வளோ பேர் இது உயிராக இருக்குது, அவங்க அம்மா உயிராக இருக்குது, அப்புறம் அவங்க அப்பா உயிராக இருக்காங்க, ரொம்ப பேர் உயிராக இருக்காங்க. ஜெமினி கணேசனை மட்டும் காணோம். சரி, அது அவங்க அப்பாவை பார்க்குறாரு, ஒரு மிகப்பெரிய பிளவு, அந்த பிளவில் ஜெமினி உள்ளே போகிறாரு, மண்ணெல்லாம் மூடுது. அப்போ அப்படியே அழுகிறார், ஐயோ நான் பண்ண பாவம் தான் இதெல்லாம், நான் பண்ண துரோகம் தான் இதெல்லாம், ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணுக்கு நான் இழைத்த கொடுமைகள் தான் இன்றைக்கி என் பிள்ளையை நான் இழந்தேன், இயற்கைக்கு பொருட்களை நான் செய்த தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணும் இல்லை, நான் இனிமேல் வாழ மாட்டேன், அவர் செத்துட்டாருன்றீங்க, நீங்களே கண்ணால் பார்த்ததா சொல்கிறீங்க, பூமி வெளியில் போனதாக சொல்கிறீங்க, இனி நான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவையும் தூக்கி விட்டுட்டு ஓடுது. அது ஒரு பள்ளத்தில் விழுந்து ஓடலாம் அப்படின்னும்போது ஒரு அந்த இடத்த காட்டுறான், பயங்கரமாகுது, ஒரு பாதாளமாக இருக்குது, எல்லாம் ஒட்டஞ்சி கடிஞ்சி வீடு அது இதெல்லாம் அந்த அந்த பாதாளத்தில் கிடக்குது, அந்த பள்ளத்தில் கிடக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு நாய் குரல், ஒரு நாயுடைய குரல். அந்த நாய் வந்து யார் முதல்ல இவ்வளோ கட்டின்னு போனாங்கள்ல காரில், அப்போ ஜெமினி கணேசன் ஏய் ஹனி கரெக்ட், அந்த நாய் பேர் வந்து ஹனி போ அவங்களுக்கு தாக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஜெமினி கணேசன். அது அப்போ அந்த ஹனியுடைய குரல் கேட்குது. சட்டான்னு குதிக்க வந்து ஹனி அந்த குரலை கேட்டு ஹனின்னும் போது திரும்பி பார்த்தா பள்ளத்தில் ஊற்றுல அந்த நாய் மேலே ஒரு தூண் ஊந்து கிடக்குது. பார்த்துக்கு உடனே இது இறங்கி ஓடுது, அப்படி ஓடுது, ஒரே சேரி சகதி உருண்டு ஓடி போய் அந்த நாயை மேலே இருக்கிற அந்த ஏணி மாதிரி சிலர்லாம் கிடக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாயை வந்து காப்பாற்றுது. உடனே கேட்குது, அண்ணி எங்கே நம்ம ஆள் ஜெமினி கணேசன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்குது. தேவிகா கேட்ட உடனே அந்த நாய் ஓடுது, பயங்கரமாக கூட்டு ஓடுது, எங்கேயோ இப்படி ஓடுது, சாக்கடையை காட்டுறான், அதை காட்டுறான், அப்புறம் ஒரு கோயை காட்டுறான், அப்புறம் எங்கேயோ காட்டுறான். அப்படி போனால் கடைசியில் இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு தூண் ஒன்று ஜெமினி கணேசன் மேலே விழுந்து கிடக்குது. இது பார்த்துட்டு அங்கே போய் அப்படியே கிட்ட பார்க்குது, கையை தொட்டு பார்த்தாக்கா உயிர் இருக்குது. உடனே கத்துதுப்பா, மாமா அது இது நாங்கள் இருக்கிறோம், அம்மான்னு எல்லாம் கத்துது, பூச்சல் போட்டு வாங்க காப்பாற்றுங்க எல்லாரும் அவங்களும் வந்துனே இருக்கிறாங்க தொலைவில். அப்படி அந்த சாக்கடை கிட்ட எல்லாம் தவி இப்படிலாம் வராங்க. அப்படி வந்து கத்துது, மாமா வாங்க இருக்காரு, உயிர் இருக்கு மாமா அப்படின்னாங்க. அப்புறம் காப்பாற்றுறாங்க, அப்புறம் வந்து சேர்க்குறாங்க. இதான் கதை. என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு நியாயமானவனை கண்டுபிடிக்கிறது, அடையாளம் காண்பது என்பது நான் சும்மா அது செகண்டில் கண்டுபிடிப்பேன். ஆமாம், அதுக்காக நான் பெரிய ஞானிலாம் நான் சொல்ல வரல. ஆமாம், புரியுதா? ஐயோ இன்னும் இந்த ஆள்கிட்ட போய் நம்ம குறி கேட்கலாம் போகணும், கூட்டம் போட்டுட்டு போறீங்க, அதுக்கு ரொம்ப இருக்கலாம், கிளி வச்சுன்னு ஜோசியம் சொல்கிறவன். ஆமாம், அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. சில விஷயங்களை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இங்கே வந்து நான் கதைக்கு இந்த கடவுள் வந்து யாருக்கிட்ட வந்து போகிறாரு, தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இப்போ அது முடிச்சிட்டேன். அதாவது ஒரு பாவ செயல் செய்யும் பொழுது அதுக்கு உண்டான பலன்
மக்களால் முடியலைன்னா இயற்கை பண்ணிட்டோம். அதுதான் அந்த கதையில் சொல்கிற விஷயம். அவங்க அப்பாவே சொல்கிறார், நான் பண்ண பாவங்கள், அந்த பெண்ணுக்கு நான் செய்த துரோகங்கள், இன்றைக்கி என் பிள்ளையே வந்து இழக்கும் அளவுக்கு இயற்கை வந்து தன்னுடைய கோபத்தை காட்டிடுச்சு. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நான் இணைப்பேன். காத்துருங்க, பொறுத்து வரேன், அதுக்கு வரேன் நான். லிட்டில் சஸ்பென்ஸ் இருக்கும் நான் எப்போ பேசினாலும். சரியா? ஸோ அப்போ நான் வந்து அதை தூங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு இவர், நீ வந்து என்னுடைய செய்தி தொடர்பாளரெல்லாம் போய் ஊரெல்லாம் போய் நான் என்னை பற்றி நல்லதுகள் எல்லாத்தையும் சொல்லு. ஓகே வரணும். அவன் சரின்ட்டான். சாமியே வந்து நம்மளை வந்து ஜேர்னலிஸ்டாக நம்மளை வந்து வேலைக்கு வச்சுக்கினார அப்படி சொல்லிட்டு, ரிப்போர்ட்டரை வேலைக்கு வச்சுக்கினார அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இப்போ அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் இங்கே ஹைலைட்டு. வெயில் வர பத்தே ஒரு நிமிஷம் இருப்பா வரேன். ஆமாம், இந்த கதை பிடிச்சிட்டு வரேன். இந்த நான் 2 கதை படிக்கணும்னு நினச்சேன், ஒரு கதையோடு பிடிச்சிடுறேன். ஆமாம். ஸோ எனது கொள்கையை பற்றி என்னது மனிதர்களுக்கு போயிட்டு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவா அப்படியே செய்கிறேன் ஆண்டவான்ட்டான் இவனும் கனவுலே. ஆமாம், கனவுல தாங்க, நேரில் இல்லை. அப்போது உடனே என்ன பண்ணுறான்னாக்க, ஆமாம், என் தூதனாக நீ செயல்பட வேண்டும் என்றால் உன்னை நீ இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். மக்கள் நம்பணும் இல்லை, என் தூதனை, கடவுளுடைய தூதனை எப்படி இருக்கணும். ஆமாம், நயன்தாரா மாதிரி இருந்தால் ஏற்றுப்பானே. ஆமாம், ரஜினி அந்த மாதிரி இருந்தால் ஏற்றுப்பானா. கடவுளுடைய தூதுவன் எப்படி இருக்கணும், கடவுளை மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த மாதிரி தாடி கீடி வச்சுக்கிட்டு ஒரு அருள் முகத்தையாவது ஒரு அப்பாவி முகத்தையாவது வச்சுன்னு இருக்கணும் இல்லையா? அதானே கடவுளுடைய தூதன் எப்படிப்பா இருக்கணும். உன் நண்பனை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்கள். உன் நண்பன் யார் சொல்லியா, உன்னை பற்றி நான் சொல்லிடுறேன். அப்படி இப்போ கடவுளுடைய தூதுவன் எப்படி இருப்பான், தூதன் எப்படி இருப்பான், அதுக்கு உண்டான ஒரு தோற்றம் எப்படி இருக்க வேண்டும், அதை மாற்றிக்கொள் என்கிறார். உன் தோற்றத்தை நீ வந்து மாற்றிக்கொள். அப்போ அவன் என்ன செய்கிறாங்க, ஆமாம் அப்படியே செய்கிற. அவன் எழுந்தான், கண்ணாடி முன்னால் நின்று கவனித்தான். கண்ணாடிக்கு முன்னால் போய் நிற்கிறான். நான்லாம் நிறைய விஷயம் கண்ணாடிக்கு முன்னால் நின்று தான் கற்றுப்பேன். கண்ணாடியை போல் வந்து ஒரு அற்புதமான குரு கிடையாது. ஆமாம், ஒரு சிறந்த குரு யாருன்னா நம்ம கண்ணாடிக்கு முன்னால் நின்று நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, சரி. அப்போ அவன் எழுந்தான், கண்ணாடி முன்னால் நின்று கவனித்தான். இந்த தோற்றத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டியது தான் என்று முடிச்சு. அதை சொன்னால் அந்த தோற்றத்தை மாற்றணும்ப்பா. என்ன மாதிரி என்னுடைய தூதுவேன், என்னுடைய கொள்கைகளை போய் வெளியே சொல்கிறேன், எப்படி இருக்க வேண்டும், மாற்றணும் இல்லை. ஸோ அவன் வந்து யோசிக்கலாம், சரி நம்ம மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆமாம், அப்போது உடனே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யும் நிபுணர் ஒரு இடம் போனான். பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுவாங்கள்ல, மைக்கேல் ஜாக்சன் பண்ணிப்பாரு. இந்த மூக்கு நம்ம கேவலமாகுது, மூக்கு அழகு பண்ணிக்கிறது. ஆமாம், புருவம் கேவலமாகுது, அழகு பண்ணிக்கிறது. எங்களால் வந்து சதைகதைகள்லாம் எடுத்து அழகு பொம்பளை மாதிரி நல்லா பண்ணிக்கிறது. பொம்பளை மென்மையாக இருப்பா, அழகாக இருப்பாள் எப்பவுமே, அந்த மாதிரி பண்ணிக்கிறது. அதுதானே பிளாஸ்டிக் சர்ஜரி. அது மாதிரி போகிறான். உடனே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யும் நிபுணர் ஒரு இடம் போனான். ஆமாம், கோணலாக இருந்த தன் மூக்கை அழகாக மாற்றிக்கொண்டான். அப்புறம் பல் டாக்டர் ஒரு இடம் போனான், பல் வரிசைகளை சீராக மாற்றிக்கொண்டான். அடுத்தபடியாக தோல் நிபுணர் ஒருவரிடம் போனான், அழகான மேனிக்கு ஏற்பாடு செய்து கொண்டான். அப்புறம் பாருங்க, முன் தலையில் முடி குறைவாக இருந்து சொட்டப்படுகிறது. அதனால் அங்கு புதிய முடியை வந்து நடவு செய்து கொண்டான். புதிய உடைகளை வாங்கி அணிந்து கொண்டான். புறப்பட்டான். தெருவில் இறங்கி நடந்தபோது திடீரென்று இடி முன்னால் ஆகியவை சேர்ந்து பலமாக என்னது அவனை தாக்கியது. இந்த தாக்காம நல்லவா நாய் கடிக்காமல் விட்டுது. நானும் அந்த நாய் நல்லா தொட்டு அதுக்கு தான் பிஸ்கெட் வாங்கி போட்டு பழகிச்சுன்னுக்கிறேன். சரியா? அப்போ சம இடி மழை கிழ பொழுகுது. நான் ட்ரெஸ் நாசி தானே ஆகும். அப்போது என்ன பண்ணுறான், புதிய உடைகளை வாங்கி அணிந்து கொண்டான். புறப்பட்டான். தெருவில் இறங்கி நடந்தபோது திடீரென்று இடி மின்னல் ஆகியவை சேர்ந்து பலமாக அவனை தாக்கியது. இறந்து போனானா? ஐயோ, கடவுளிடம் போய் கேட்டானா? செத்துட்டுக்கிறான்பா. நான் கூட சரி அதே கனவு தான், இது எல்லாமே இந்த கனவு தான் போயின்னுக்குது. அப்போது என்னது சேர்ந்தான். ஆண்டவா, நான் புது மனிதனாக மாறிய போது அநியாயமாக என்னை சாகடித்து விட்டீர்களே, இது சரியான்னு சொல்லி கேட்குறான். உண்மையை செத்துட்டான். இப்போ கனவுல தான் நினைக்கிறேன். அப்போது கனவுல தான் கேட்குறான் போல இருக்குது. சரி. ஆண்டவா, நான் புது மனிதனாக மாறிய போது அநியாயமாக என்னை சாகடித்து விட்டாயே ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு கடவுள் சொன்னார்,
மன்னிக்க வேண்டும். உன்னை எனக்கு அடையாளம் மன்னிக்க வேண்டும். உன்னை எனக்கு அடையாளம் இவர் தான் கனவுல வந்து சொன்னார், என் தோற்றத்தை போல் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளினாரு. இப்போ கடைசியில் இவரே சொல்கிற, ஏய் உன்னை எனக்கு அடையாளம் தெரியலப்பா. அப்போது கடவுள் சொன்னார், மன்னிக்க வேண்டும். உன்னை எனக்கு அடையாளம் தெரியவில்லை, வேறு யாரோ என்று நினைத்து விட்டேன். வேறு மாதிரி இல்லை, மன்னிக்கணும், நான் எனக்கு அடையாளம் தெரியல, வேறு யாரோ நினச்சிட்டேன். இப்போ என்ன பார்ப்போம், நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இன்றைய சூழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது. புற தோற்றத்தை மாற்றிக்கொள்ள தெரிந்த மனிதனுக்கு அகத்தோற்றத்தை மாற்றிக்கொள்ள தெரிவது இல்லை. அதன் விளைவு கடவுளின் அவதாரமாக சொல்லிக்கொள்கிற மனிதர்களை கடவுளுக்கே அடையாளம் தெரியவில்லை. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒன்றா நிறைய பேர் நான் தான் இயேசுநாதர்ன்றான். ஆமாம், நான் இப்போ ரீசெண்ட்லி ஒருத்தர் நான் தான் இயேசுநாதர் அப்படின்றான். அட போவீங்களா? ஆமாம், இன்னொருத்தர் நிறைய பேர் பொறுத்தான், ஏகப்பட்ட பேர். ஆமாம், அவதார் கேட்டால் அவதாரம்வான். ஆமாம், நான் தான் அவதாரம். அப்படியா? சரி சரி. ஆமாப்பா, நிறைய பேர். ஜோன்ஸ் டவுன், அமெரிக்காவில் ஜோன்ஸ் டவுன் ஒன்று இருந்தது. ஆமாம், ஒரு 1000 பேரை வச்சுக்கின்னு பண்ணாத அமங்கலம்லாம் பண்ணான் அந்த ஜோன்ஸ். அப்படியே செத்துட்டான். எல்லாருக்கும் விஷம் கொடுத்து அவனையும் கொண்டுட்டான், அவன் இவனையும் செத்து போயிட்டான். போலீஸ் பிடிக்க போச்சு. அந்த மாதிரி நல்ல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உள்ளே பூந்து அவன் டூரியங்கள்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோன்ஸ் டவுன், அது பேர் ஜோன்ஸ் டவுன். பழைய கதை, இப்போதைய கதை இல்லை. நான் சின்ன பிள்ளைகளை படிச்சிருக்கேன் அந்த ஆர்டிக்கல், பேப்பரில் வந்த ஆர்டிக்கல். இப்போ கூட யார்ட்டையா ஜோன்ஸ் டவுன் பற்றி கேட்டால் சொல்லுவாங்க, ரொம்ப பழைய கதை. என்னது எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன பிள்ளையா, நான் ஒரு 14-15 வயசில் நான் பேப்பரில் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த வயசுலேருந்தே பேப்பர் படிக்கல பழக்கம் இருக்குது. அங்கே ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம், ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து ஒரு ப்ரேயர் மேட்ரு பார்த்தோம். என்னது, அப்பா நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு சக்தியை எனக்கு கொடுப்பா, அதுலேருந்து என்னை விடுதலை பண்ணுப்பா, மற்றவர்கள் அஃபேர்ஸில் என்னை தலையிடாமல் பார்த்துக்கப்பா. என்னது, பிறர் எப்படி போகிறாயா, அவனுடைய ஆசை அவனுடைய தேவை அவன் செய்யலாம். நீ யார் அதை போய் இது தவறு, அது சரி, இதை செய்யாத. அதை தான் வந்து நான் முக்கியமாக நான் இங்கே சொன்னேன். அதாவது இந்த புத்தகத்திலேருந்து எடுத்து நான் படித்தேன். புரியுதுங்களா? என்னது, அதை பெட்டர் யுவர் செல்ஃப். முதல்ல நீ உன்னை பார்த்துக்க. உன் முதுகில் இருக்கிற அழுக்க சுரண்டு அடுத்தவன் முதுகில் இருக்கிற அழுக்க போய் நக்காத. புரியுதா? அடுத்தவன் முதுகில் போய் நீ அவன் முதுவை நீ நக்குனா என்னப்பா, நான் அசிங்கம் தானே அது. உன் முதுவை நக்கு, அடுத்தவன் முதுகு. அதுதான் எனக்கு இது ஒரு காலையில் ரொம்ப ஒரு மகிழ்வு தந்தது. நான் எப்போ பார்த்தாலும் திட்டுறேன்ல உங்களை, எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறேன்ல. ஆமாம், நீ சரியில்லை, அவன் சரியில்லை, இது பரவாயில்ல, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சரியில்லைன்னுவேன். காலையில் எனக்கு இது கொஞ்சம் நல்ல ஒரு மனநிலை தருது இன்று எனக்கு. ஆமாம், சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி சில செய்திகள் மனிதனை மாற்றிவிடும். ஒரு செகண்ட் தான் ஒரு மனிதன். இல்லை திட்டம், குறைகள் இருந்தால் சொல்ல வேண்டியது தான். அதாவது ஒரு நல்ல தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவியை கண்டிக்கவில்லை என்றால், தண்டிக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் நாசமாக போயிடும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து வளர்ப்பான். வசனம் இருக்குது. சங்கீதம் பைபிளில் இயேசுனாவே ஒரு இடத்துல அதை பற்றி குறிப்பிட்டிருக்கா. அது எதுவும் சரியா எனக்கு தெரியல. பைபிளில் இருக்குது. பைபிளில் போய் பார்த்தா தெரியும். அங்கேயா எந்த புள்ளி விவரங்கள் அப்படின்னும் போது பைபிளில் இருக்குது. அவ்வளோதான். சில நல்லா இப்போ கூகுளில் போய் நான் சொன்னது எங்கே இருக்குதுங்க கூகுள் சொல்ல போகுது. இது ஒரு பெரிய கம்பி சுத்தமாக இன்னைக்கு கூகுளுக்கு தான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆமாம், கண்டிப்பு தண்டிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டில் வந்து தண்டிப்பு என்பதே இல்லை, கண்டிப்பு என்பதே இல்லை. சட்டம் அவ்வளோ சீர்கெட்டு போய் கிடக்குது. சாரி, அது விட்டுருவோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ மூலியமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதிகமாக இனிமேல் நான் யாரையும் திட்ட மாட்டேன். அதுக்காக தான் இதை நான் இன்றைக்கி கையில் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த கதையை எடுத்தேன். தேடாதீர்கள், யாரை? கடவுளை தேடாதீர்கள். ஆமாம், அதுக்காக நீயே கடவுள்னு சொல்லிக்காது, அதுதான் தவறு. மனித வாழ்வு இது தெரியுமா? ஆமாம், அன்போடு இருக்க கற்றுக்கணும். அதோ கடைசியில் அழகாக கடவுளின் அவதாரமாக சொல்லிக் கொள்கிற மனிதர்களை கடவுளுக்கே அடையாளம் தெரியும். ரொம்ப பேர் சொல்லின்னு தெரியும். நிறைய பேர் தாடி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி என்ன கூட ரொம்ப பேர் எங்கள் தாம்பரத்தில் சொல்கிறாங்க, தாடி மட்டும் வச்சுக்கோ, ஜம்முன்னு இருக்காங்க, ஒரு குடிசை போட்டு தருவாங்க, உட்காந்துக்க, டெய்லி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், நீ எதுவும் பேசாத, நாங்கள் பேசிக்கிறோம் வாங்கிக்கிறோன்றோம். போய் அது ஒரு பக்கம் போகுது, சொல்ல முடியாது. திடீர்னு அப்படி யாருனாலும் ஆகிடுவேன். சும்மா நான் ஒன்றுமே பேச வேணாம். ஆமாம், எதுவுமே பேசலாம். நீ பாட்டு நல்ல ஒரு ஷர்ட் கொடுக்குறோம், நல்ல ட்ரெஸ் கொடுக்குறோம், காவி கீவி அந்த மாதிரி. ஆமாம், எல்லாம் கொடுக்குறோம், தனியாக ஏசிலாம் போட்டுக்கிறோம்.
பாட்டு ஃபிகர் இதுன்னு வேணுமா ஜாலியாக இரு, நாங்கள் பேசிக்கிறோம், வாங்குறதெல்லாம் நாங்கள் வாங்குகிறோம். பெரிய ஆசிரமம் கட்டலாம் ஒரு ஆமாம், ஒரு 5000 ஏக்கரில் ஒரு ஆசிரமம், ஒரு 50 காரு. ஆமாம், அப்படிலாம் ஆகணுன்னா வெரி சிம்பிள் ஆகிடலாம். பிளாக் மணியெல்லாம் வந்து ஒயிட் மணி ஆக்கி கொடுக்கலாம். 1 மணி நேரம் ஆகும். இப்படியே பிளாக் மணியெல்லாம் வந்தாப்பா எங்களுக்கு இருக்குது. எல்லா அறநிலையங்களும் இப்போ இப்படி தான் இருக்குது. ட்ரஸ்ட்டுனா என்ன? ட்ரஸ்ட்டு சிவாஜி படத்தில் ஏதோ ஒயிட் பண்ணி பிளாக் பண்ணி கொஞ்சம் ரஜினிகாந்த் படம் ஒன்று. 1 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முன் எடுக்க விரும்பவில்லை. ஸோ கடவுளின் அடையாளமாக யாரும் தங்களை வந்து காமித்து கொள்ளாதீங்க. உன்னுடைய அடையாளம் என்ன? உன்னுடைய முகவரி என்ன? உனக்குன்னு ஏதாவது முகவரி சொந்தமாக இந்த ஊரில் உலகத்தில் இருக்குதா? இல்லை, சுடுகாடு கூட கிடையாது. சுடுகாடு கூட முகவரி இல்லாதவர்கள் தான் நாம். ஸோ முடிந்த வரை பிறருக்கு உதவி செய்து பிறரை மகிழ்வித்து முடிந்த வரைக்கும் நம்ம முதுகலை இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு பிறர் முதுகலை இருக்கிற அழுக்க பார்க்காம கண்டும் காணாமலும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இலை மறைவாய் காய் மறைவாய் சில செயல்களை செய்து கொண்டு அயோக்கிய பையனோட அயோக்கியனா சேர்ந்துரும். அவ்வளோதான். ஓகேவா? கூடிய சீக்கிரத்தில் நானும் அயோக்கியனாக நானும் ரவுடி தான். நான் ஏதோ ஒரு படம் இந்த செய்தி அறிக்கை, இந்த ஒரு கதை வந்து முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் ஆர் மோகனா. ஐயா அங்கிள் ஜான் பாஸ்கோ அங்கிள். நன்றி.